அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின கடிதம் 6வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எபேசியர் 6:13. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும் படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத வசனத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென், ஆமென். இந்த வார்த்தையில, இந்த வேத வசனத்தில இருந்து நாங்கள் சென்ற வாரம் 4ஆம் 5ஆம் டாக்டரின்ஸை நாங்கள் படிச்சிருந்தாங்களா, 4வது 5வது சத்தியங்கள். அதில் குறிப்பா நாங்கள் கேட்டோம் போன முறை தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்னத்துக்கு என்று சொல்லி. அந்த கேள்விக்கு எங்களுக்கு பதில் எதிர்த்து நிற்கவும் முடிச்சு நிற்கவும் எங்களுக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் தேவை. எதிர்த்து நிற்கவும் முடிச்சு நிற்கவும் எங்களுக்கு தேவை. ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட், ஸ்டாண்ட் ஃபாஸ்ட், அந்த ரெண்டுக்கும் எங்களுக்கு சர்வாயுத வர்க்கம் தேவை. அந்த ரெண்டும் எந்த காலத்துக்கு தேவை? தீங்கு நாளிலே. அயல அது நிகழ்காலம், அது இறந்த காலம் இல்ல, எதிர்காலம் இல்ல, அது பிரசன்ட் டென்ஸ், சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், நிகழ்காலம், நடந்து கொண்டிருக்கிற காலம். அயல அந்த காலத்துக்கு இல்லதான் நாங்கள் எழுத்து நிக்க வேணும், முடிச்சு நிக்க வேணும். இதனுடைய முடிவு என்ன கடைசியில்? எங்களுக்கு நாங்கள் இதை செய்யறதுக்கு அது சர்வாயுத வர்க்கங்களால நாங்கள் திராணி உண்டாக்கப்படுகிறது. எங்களுக்கு திராணி உண்டாக்கப்படுது. திராணி என்று சொல்றது இயலுமை உண்டாக்கப்படுகிறது. அதான் நாங்கள் போன முறை பார்த்து, நாங்கள் முடிச்சவர்களா நிற்கிறது தான் வெற்றி, எதிர்த்து நிற்கிறது தான் சண்டை. அயல எதிர்த்து நிற்றல் சமர், முடிச்சு நிற்றல் வெற்றி, கிரவுன். அயல இவற்றை நாங்கள் சில முறை பார்த்திருந்தோம். எவ்வளவு இந்த கேள்வி இன்றைக்காக நாம பார்க்க போறது, தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் எந்த காலத்துக்கு தேவையானது? தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் எந்த காலத்துக்கு தேவையானது? அல்லது எந்த காலத்தில் நாங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும், முடிச்சு நிற்க வேண்டும்? எந்த காலம் அல்லது எந்த நேரம் நாங்கள் எதிர்த்து நிற்க வேணும், முடித்து நிற்க வேண்டும்? அதுக்கு எங்களுக்கு வேதவசனம் சொல்லுது தீங்கு காலம் என்றுதான் எங்களுக்கு சொல்லுது. ஈவில் டே, ஈவில் டே, தீங்கு நாள். அதான் அந்த டைம். எந்த காலத்துக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் தேவை? தீங்கு நாளுக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் தேவை. தீங்கு, ஈவில், ஈவில் என்று நாம சொல்றது தீமை, அதாவது கூடாது, அதாவது அது நல்லது இல்லை, அது சந்தோஷம் இல்லை, அது துக்கம், பாடு, வேதனை. அதுக்கு பேர் ஈவில், தீங்கு, பொல்லாத காலம், பொல்லாதது அல்லது கொடிய காலம். அதுதான் நாங்கள் இந்த ஈவில் டே என்று இங்கிலீஷ்ல எங்களுக்கு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற தீங்கு காலம். தீங்கு 2 விதத்துல எங்களுடைய வாழ்க்கையில நாம சந்திக்கிறோம். 2 சந்தர்ப்பத்தில். ஒன்று நம்ம பாவத்தால சந்திக்கிறது தீங்கு. அடுத்தது நாங்கள் தேவனுடைய நியமனத்தால சந்திக்கிற தீங்கு. ஒன்று பாவத்தால சந்திக்கிறது, அடுத்தது தேவனுடைய நியமனத்தால சந்திக்கிற தீங்கு. அதுல பாவத்தால சந்திக்கிற தீங்குகள், அது நாம சொல்ற
அதுல நாங்கள் உபத்திரவம் என்று சொல்றது இல்லை. when we say tribulation, when we say trial, சோதனை உபத்திரவம் என்று நாமல் வேதத்தில் கதைக்கிறது பாவத்தால வாரதை பற்றி நாமல் சொல்றது இல்லை. ஏனண்டா பாவத்தால ஒரு ஆளு கடவுள் சோதிக்கிறேன், பாவத்தால நாமெல்லாம் நம்மளை சோதிச்சு கொண்டு கிடக்கிறோம். நாமெல்லாம் அதுக்கு அது சோதனை என்ற விட நம்மளை நாமளே உருவா குத்துறோம் பாவத்தால். தேவனாலும் பொல்லாங்கால சோதிக்கிறவர் அல்ல. ஏண்டா தீங்கு பொல்லாங்கு அது கடவுளுடைய குணையியல்பு அல்ல, அது பாவம் பிறப்பிக்கிற ஒரு விஷயம், பாவத்தினுடைய விளைவு. அது பாவம் வந்த பிறகுதான் துன்பமும் வருத்தமும் பிரச்சனையுமா இருக்குது. அதனால பாவம் என்கிற அந்த விஷயத்தால நாங்கள் சந்திக்கிறதுக்கு பேர் சிலுவை இல்லை. சிலுவை பைபிள சொல்ற சிலுவை அது இல்லை. ஐயோ இது எனக்கு வந்த சிலுவை நான் சுமக்க வேண்டியதான் என்று சொன்ன கேள்வி. சிலுவை கிறிஸ்துவின் நிமித்தம் வரும், அதுக்கு பேர் சிலுவை கிராஸ். நாம செய்த பாவத்தால அல்ல நம்மளை சுத்தி நெருங்கி நிற்கிற பாவிகள் செய்த பாவத்தால நமக்கு கிட்ட நாமல் அதுக்கு இழுக்கப்பட்டு போறது அது சிலுவை இல்லை. அது நம்மளுடைய பைத்தியக்கார இச்சை. அதான் நாங்கள் போன வருஷம் சிந்திச்ச நாங்கள் எங்களுடைய பிதாவாகிய ஜான் ஓவனுடைய அந்த பிரசங்க தொடர்ல நமக்குள் வாசம் பண்ணும் பாவம், அந்த வாசம் பண்ணும் பாவத்தால நாமல் அகப்பட்டுக் கொள்ளுற பிரச்சனைகள் துன்பங்கள் அது ஒன்றும் சிலுவை இல்லை. சிலுவை என்றது கடவுள் தன் குமாரனுக்கு மேல சுமத்துறது, அதுக்கு பேர் சிலுவை. அப்ப கடவுள் எங்களை குறிப்பிட்ட நியமத்தில குறிப்பிட்ட அப்பாயின்மெண்ட்ல எங்களை பிசாசிட்ட ஒப்பு கொடுக்கிறார். எங்களை பாவத்தாலே அல்ல, எங்களை பாவத்துக்கு இல்ல, அது எங்களை பரிசுத்தத்தை பெருக பண்றதுக்கும் எங்களை விசுவாசத்துக்கு அவர் பரிசு தர்றதுக்கும் இந்த போராட்டம் ஆண்மையோட அவர் சொன்னபடி நாங்கள் உறுதியா நின்று இந்த பூமியில அவற்ற மக்கள் என்ற ஆட்சியை செய்கிறதுக்குமான அந்த காரணங்களுக்காக இந்த சிலுவையில் எங்களுக்கு மேல சுமத்தப்படுது. சிலுவை வாழ்க்கை பூரா சிலுவையா இருக்கவும் மாட்டுது. ஏண்டா கிறிஸ்து வாழ்க்கை பூரா சிலுவை சுமக்க இல்லை. அவர் மனுஷகுமாரன் என்னத்துக்கு வந்தார்? நாம சொல்லுவோம் அவர் பாவிகளை ரட்சிக்க வந்தார். மனுஷகுமாரன் என்னத்துக்கு வந்தார்? அவர் இழந்து போன தேடன் ரட்சிக்க வந்தார். ஆனா மனுஷகுமாரன் எப்படி வந்தார்? மனுஷகுமாரன் எப்படி வந்தார்? புசித்து குடிப்பவராய் வந்தார். புசிச்சு குடிக்கிறது கவலை இல்லை, அது சந்தோஷம். மனுஷகுமாரன் எப்படி வந்தார் என்ற கேள்விக்கு வேதம் சொல்லி அவர் புசிச்சு குடிக்கிறவராய் வந்தார். அவர் அதை தானே சொன்னார். மனுஷகுமாரன் நான் புசிச்சு குடிக்கிறவராய் வந்தான், என்ன பார்த்து பெருந்தீனிக்காரன் வெறியன் சொல்றாங்க. தன் மிஷன் எந்த மாதிரி இருக்கும் என்று அவர் காட்டியிருந்தார். அது புசிப்பும் குடிப்பும் தான், அது எப்பயுமே விருந்துதான். அதாவது மெசியானிய விருந்துக்கு அவர் எங்களை அதுக்காக அவர் ரெடி பண்ணுற. அதான் மனுஷகுமாரன் இருக்கேங்களா புறம் தெரியும் உவாசம். மனுஷகுமாரன் இருக்கேங்களா என்னன்ற உவாசம் பண்ணுவாங்க. அதனால மனுஷகுமாரன் நேசத்திலையும் அவருடைய பிரசனத்திலும் இருக்கிறதாக லேசில உபவாசம் பண்றது இல்ல. மனுஷகுமாரன் அவர் சில சூழல்கள்ல எங்கட பாவத்துக்கு எங்களை நொறுக்கேக்க அல்லது எங்களுடைய பலகீனங்களை காட்டுறதுக்கு எங்களை விட்டு விடேக்க அந்த பயிற்சிக்காக நாம் உபவாசிக்க தொடங்குறோம். மற்றபடி உபவாசம் என்று அலைகிறது இல்ல. கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தினுடைய விஷயம் அது புசிப்பும் குடிப்போம்.
அதில் நான் நினைக்கிறேன் நீங்கள் போன புத்தகம் வாசிக்க தொடங்கியல விருந்தும் விருந்து அதெல்லாம் இதெல்லாம் ஆராய்ஞ்சிருக்கிறோம். அதில் வாசிப்பாருங்க. அதுகளில் எப்படி மனுஷகுமாரன் யோவான் ஸ்நானகன் சோகத்தோடையும் கவலையோடையும் தன்னையும் தரிச்சு உபவாசத்திலையும் தான் வந்தான். ஆண்டவர் சொன்னார் அது மெசியாவுக்கான ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்துறதுக்கு அது அவன் அழைப்பு. ஆனா மெசியா தனிச்சு போய் நின்று மெசியாட முதல் அற்புதமே கல்யாண வீடு தான். அதுவும் வெறி கொள்ளுற திராட்சை ரசத்தை தண்ணிய திராட்சசமாத்தினது தொடங்கினது. அயால கானானூரில் அயால அது களிப்பு உண்டு ஆக்கிறது. களிப்பு அயால தேவகுமாரன் வாழ்க்கை பூரா சிலுவை சுமக்க இல்லை. அதுக்கு குறிப்பிட்ட காலம் இருந்தது. அவர் சொன்ன மனுஷகுமாரன் எருசலேமை நோக்கி போற அவர் பாவிகளின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவார். டன் அந்த டைம் என்னன்றும் அவர் சொன்ன விளங்குதோ. அதனால நாம நிற்கிற மாதிரி சிலுவை ரெண்டா ஏதோ நாமல் நம்மட மொக்குத்தனத்தார குடும்பத்துக்கு மேல கொண்டு வந்தது கடவுள் சிலுவையை சுமந்த நாமளே போட்டுக்கொண்ட பேரங்கள் அது நாமளே தெரிஞ்செடுத்த எங்களுடைய தெரிவுகள். ஆளாம் சொல்லாம கடவுள் எனக்கு மேல ஒரு சிலுவையை தந்துட்டார், இந்த பேயை அனுப்பி என்ன எல்லாம் குழப்பி விட்டுட்டார். அது ஆளாமுட பைத்தியத்தனம் அல்ல. சிலுவை என்று நாம கிராஸ் என்று கதை கேட்கல. அது கடவுள் அதை எங்களுக்கு மேல நியமிச்சதாக இருக்கவரும் அது கட்டாயம் கிறிஸ்துவின் நிமித்தமா தான் இருக்கும். கிறிஸ்துவின் நிமித்தமா தான் அது இருக்கும். அது எங்களின் நிமித்தமா ஒரு நாளும் வராது. அவற்ற அஜஸ்டின் நிமித்தம், அவற்ற சுவிசேஷத்தின் நிமித்தம், அவருடைய உடன்படிக்கை நிமித்தம் தான் அந்த சிலுவையில் வந்து கொண்டிருக்கு. அதுவும் நெடுகையும் பெறாது. அதுதான் நான் நெடுகையும் சிலுவையை வைக்கிறேன். இன்றைக்கு பார்த்த மாதிரி இப்ப இருக்கிறோட இன்னொரு 10 நாள் இன்னும் 10 நாள் தான், அதுக்கு மிஞ்சி இல்லை உங்களுக்கு இந்த பிரச்சனை. வெல் கிளியரா அவர் அந்த சிலுவைகளை உபத்திரவங்களுக்கு அவர் டிட்டர்மினேஷன் நியமனம் கொடுத்திருக்கிறார். ஐயோ எனக்கு எத்தனைமா வருஷ கணக்கா ஒரே சிலுவையா கிடக்கு. அது கடவுள் வச்ச சிலுவை இல்லை. அது நிச்சயமா அது நம்மளோட பாவம். அது நம்மளை சுத்தி நெருங்கி நிற்கிற பாவத்துக்கு நாம விட்டு கொடுத்தார வந்த பிரச்சனை. அதனால தீங்கு நாள் என்று நாமல் கதைக்கிறது இங்க நம்மட பாவத்தால வந்த பிரச்சனைகளுக்கானது இல்லை. இது பாவத்தை எதிர்த்து நிற்கிறதுக்கும் கடவுள் எங்களுக்கு நியமிச்ச தீங்கு நாளுகளை நாங்கள் ஃபேஸ் பண்ணி அதுக்குள்ள ஜொலிக்கிறதுக்கும் அவர் அந்த நாம தீங்கு நாள் என்று கதைக்கிறோம். அது கொடிய காலம், அது மகா உபத்திரவம். ஆண்டர்சனர் நான் தீர்மானிச்சிருக்கிறேன் உங்களுக்கு பிள்ளைகளுக்கா அழுங்கோ என்று அவர் தீர்மானிச்சிருக்கிற அந்த நியமனம் இருக்குது. அவர் சொன்னார் நீங்கள் நான் வருவதற்கு இடையில நீங்கள் யூதேயாவை சுத்தி ஓடி முடிஞ்சிருக்காது. ஏன்னா அப்போஸ்தலர் என் நிமித்தம் பாதிக்கப்படுவீர்கள், நான் வரைங்காட்டிக்கு நீங்கள் சுத்தி ஓடி எல்லாம் முடிச்சிருக்க மாட்டீர்கள். அவர் கிபி 70 வந்த அவர் ஓடி சுத்தி முடியல. அதனால அது கிறிஸ்துவின் நிமித்தம் அவர் அவற்ற நியமனத்தால வருகிற தீங்குனால. அதுக்கு யார் முக்கிய காரணம்? பிசாசு. பிசாசுல மெயின் ஏஜென்ட். அதுக்கு கர்த்தர் அதை தீர்மானிக்கிறார், அதை செய்யறது அந்த சோதனைக்காரன் அவன் தான். அதான் நாம இன்றைக்கு காலமா பார்த்த மாதிரி சிமிர்னா சபை பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். என்ன இது பிசாசு? எங்க நீங்க வந்தது? சிமிர்னாவில் பிசாசு இல்ல, அங்க வந்து பிடிச்சது. அங்க பிடிச்சது சீசார் நீரோ, அவனுடைய கவர்னர்ஸ், அவன் சோல்ஜர்ஸ், அவனுக்கு முட்டு கொடுத்து மூட்டி கொடுத்த அந்த ஜூதர், அவங்க காட்டி காட்டி கொடுக்க தலையாட்டையாட்ட இந்த சோல்ஜர்ஸ், இந்த ரோமஸ் ராணுவத்தினர் பிடிச்சு கொண்டு போனாங்க காவலுக்கு. ஆனா ஆண்டவர் சொன்னார் அது பிசாசு செய்தான. அதுதான் தீங்கு நாள், அதுதான் அந்த ஈவில் டே, அதான் அந்த ஈவில் டைம். பிசாசுக்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்து நம்மளை சோதிக்கிறதுக்கு அவர் விடுறார். அந்த நாளுக்குத்தான் இந்த சர்வாயுத வர்க்கங்கள் அதுக்குத்தான் அந்த காலத்துக்கு. அதனால ஈவில் டே என்றதுல சரியான காரணம். ஐயோ இந்த நாளெல்லாம் எனக்கு சரியான பிரச்சனையா கிடக்குன்னா, கிறிஸ்துவின் நிமித்தம் பிரச்சனையா
இல்லாட்டி வேறதால பிரச்சனை. அப்ப அது வேறதால பிரச்சனை பாவத்தால தான் பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை, பாவத்தால. கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற தீங்கு, ஈவில் டே. சில பேர் அது சொல்லணும், மனுஷன் கிறிஸ்தவன் ஆனதிலிருந்து சாகும் வரைக்கும் தீங்கு நாள் தான் சில பேர் எங்களுக்கு சொல்றேன். அவன் உயிரோட வாழும் வரைக்கும் தீங்கு நாள் தான். ஆனா எங்களுக்கு இந்த இடத்துல பவுலப்போஸ்தலனோட பரிசுத்த ஆவியானவர் தீங்கு நாளிலே, அந்த லே அது சரியான முக்கியமான ஒரு சொல்ல, அது குறிப்பாக ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்தை சொல்றதுக்கு பயன்படுத்துறாரு. அது கிரீக்லையும் சரி, அது அந்த ஆர்டிக்கல் அப்படித்தான் முடிந்திருக்கு. தி ஈவில் டே, தி அந்த குறித்த தட் ஈவில் டே, அந்த என்ற சொன்னா அது. அப்ப இது ஆயால் அந்த தீங்கு நாளில் என்று போடாம தீங்கு நாளிலே என்றதை தமிழ்ல அப்படி மொழிபெயர்த்திருக்கிறார். ஆயால சரியான இம்பார்ட்டன்ட். வாழ்க்கை பூரா நமக்கு தீங்கு நாள் தானண்டா அந்த என்று பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்தர் அந்த ஆர்டிக்கல், அந்த குறிப்பான அந்த இலக்கண உருவு பயன்படுத்தி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அப்படி என்றால் அதுல இருந்து தெரியுது, அது குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட ஆட்களுக்கு அல்லது சபைக்கு அவர் அதை திட்டமும் தெளிவுமா வரையறுத்திருக்கிறார் என்னன்னு சொல்லி. அதை நாங்கள் காலமையில பார்த்த அந்த பொதுவான உபத்திரவம் அதுதான். அது அந்த இந்த விசுவாசத்துக்கு அழைக்கப்பட்ட எல்லாருக்கும் எல்லா காலத்திலையும் அவர்களுக்கு தேவன் குறிப்பிட்ட காலத்தில் அவர் இந்த தீங்க நாளை அவர் ஏற்படுத்தி அவர் தீர்மானிச்சிருக்கிறார். அதனால எந்த ஒரு தலைமுறையிலையும் எந்த விசுவாசியும் தான் தீங்கு நாளுக்குள்ள போகாம வந்துட்டேன் என்று சொல்ல இயலாதபடி அவர் அந்த உபத்திரவங்களை கிறிஸ்துவின் நிமித்தம் ஒவ்வொரு ஆட்களுக்கும் அவர் தீர்மானிச்சிருக்கிறார். அந்த நாட்களுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கிறதுக்கும் அந்த நாளில முடிச்சு நிற்கிறதுக்கும் தான் எங்களுக்கு சர்வாயுதவர்க்கம் தேவை. விளங்குதோ? அதைத்தான் நாம் இங்கே தொடங்குவோம். அதனால இந்த வசனங்களை நாம பார்க்க, அதுல இருந்து நாம விளங்கிக் கொள்ள தொடங்குறது சத்தியம். அப்ப நாம் எழுதிக் கொள்ளலாம். 6வது சத்தியம், பிசாசு கட்டவிழ்த்து விடப்படுகிற, பிசாசு கட்டவிழ்த்து விடப்படுகிற, கட்டு அவிழ்த்து விடப்படுகிற குறிப்பான காலங்கள் உண்டு. பிசாசு கட்டவிழ்த்து விடப்படுகிற குறிப்பான காலங்கள் உண்டு. There are times wherein the devil shall be let loose. There are times wherein the devil shall be let loose. மெய் விசுவாசிகளை தாக்குறதுக்கு, அவர்களோட போராடு, அவர்களோட சண்டை பிடிக்கிறதுக்கு ஆண்டவர் பிசாச அவர் நியமித்த காலங்களில் அனுமதி கொடுத்து லக்கி விடுற. அதை வேதம் படிப்பிச்சு கொண்டிருக்கு. அதிலே ஒன்றுதான் ஜோபு. ஜோபும் அப்படிப்பட்ட ஒரு உதாரணம் நமக்கு. அப்படிப்பட்ட உதாரணங்கள்லாம் தாவீது, 2 நாளாகமம் 2 சாமுவேல் கடைசியில் அதிகாரம் என்ன சொன்னது. ஆண்டவர் குறிப்பிட்ட அந்த தீங்கு காலங்களை அவர்
பிசாசுக்கு இலக்கி கொடுத்து விடுற. சரி, எங்க டெஸ்ட வை பாப்போம். அந்த டெஸ்ட் தான் அது உபத்திரவம், அது சரியான துன்பம். ஆனா கிறிஸ்துவின் நிமித்தம் தான் அது வந்துடும். அவற்ற சத்தியத்தை, அவற்ற உடன்படிக்கைக்கு நாம் உண்மையா வாழுறோமா இல்லையான்றதான் அவலம். கிறிஸ்துவின் நிமித்தம் தான் என்றா அதனுடைய அர்த்தம் நாங்கள் கிறிஸ்துவனுடைய உடன்படிக்கைக்கு உண்மையா, கிறிஸ்துடைய உடன்படிக்கையை வச்சுதான் வந்து கொண்டிருக்கோம். 10 கற்பனைக்கு நாம நின்று பிடிக்கிறது மாதிரி தான் அது இருக்கும். அவன் தேவபயம் உள்ளவன், நீதிமான், சன்மார்க்கன், 10 கற்பனைக்கு படி பக்கா. அவன் இல்ல குற்றம் சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை. ஆனா பிசாசு அவிழ்த்து விடப்பட்டுச்சு. சர்த சபை, சிமிர்னா சபையும் அப்படித்தான். சிமிர்னா சபைக்கு பிசாசாண்டர் அவிட்டு விட்ட. அயல இந்த கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற துன்பங்கள் யாருக்கு வந்து வருகிறது? கிறிஸ்துவுக்காக உண்மையா வாழ்ற ஆட்களுக்கு தான். கிறிஸ்துவுக்காக உண்மையா வாழ்றவனுக்கு தான் பிசாசு அவிழ்த்து விடப்படும். கிறிஸ்துவ உண்மையா இல்லாதவனுக்கு பிசாசு அவிழ்த்து, பிசாசே அங்கதான் இருக்குது. கிறிஸ்துக்கு உண்மையா இல்லாத ஆட்களுக்கு அயல கிறிஸ்துவுக்கு உண்மையா வாழ்றோமா அவர்களுக்குத்தான் இந்த கிறிஸ்து நிமித்தம் பெற பாடுகள் அப்பப்ப பிசாசு அவிழ்த்து விடப்பட்டு அங்க அவனுக்கு அதிகாரம் கொடுத்து விடப்பட்டு சோதிக்க அனுப்பப்படும். அதான் பேதுருவாங்க இந்த பத்தி எறிகிற இந்த நெருப்பை நீங்கள் ஏதோ புதினமா பார்க்க வேண்டாம். இது புதுமை இல்ல. தேவபக்தியா நடக்க மனசு இருந்தா சரி, அந்தந்த குறிப்பிட்ட காலங்கள்ல நாம அதுக்கால சோதிக்கப்படும். கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. என்ன பவுல போதும் என்ன தீர்க்கதரிசனம் சொல்ல, யோ கிறிஸ்துவான எங்கட அதிபதியே அவர் உபத்திரவப்படுத்தி சோதனைக்காரர்கிட்ட கொடுத்து அவர் சிலுவையில கொண்டு போய் போட்டு அவரை அவமானப்படுத்தி எல்லாத்துக்களையும் புடிஞ்செடுத்த, அதுக்களையும் அவர் நின்று முடிச்சார். அவர் அதே அடிச்சோடுகள் நமக்கு சிலவன நாம அந்த அளவுக்கு பெற்றும் தெத்தன் சிந்தத்தக்கதாக நாம பாட அனுபவிக்க வேண்டிய அவசியம் வராது. ஆனா மண்டைகளால போச்சரா இருக்கும் மண்டை எல்லாம். ஏண்டா பிசாசு இந்த சோதனை நாம இந்த காலமா பார்த்த மாதிரி சிமிர்னாவில் உடல் ரீதியாக சிறையில போட்டாங்க, மன ரீதியாக தூஷணங்களால அவங்களோட மைண்ட போட்டு வெக்கம் பாடுபடுத்தினாங்க. அந்த வெக்கம் அவமானம் அதுகளை நினைக்கல, அது அதை விட உடம்புல 4 அடி அடிச்சுட்டு போனோம் பரவாயில்லை என்ற மாதிரி இருக்கும். நாங்கள் அப்பத்தையும் ரசத்தையும் நாங்கள் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தையும் உடலையும் சாப்பிடுறோம். உடனே அங்க கூடின அந்த சாத்தான்ற செவாலயத்துல யோ அவங்க பிள்ளைகள் எல்லாம் வெட்டி தின்றாங்க போல இருக்கடாப்பா. ஏதோ அந்த நசரேன்னு சொல்லிட்டு போனானாமன்ட்டு ரத்தமும் சந்தையும் குடிக்கிறாங்க. கட்டாயம் இருக்க சொல்லணும் நீரோட்ட. இவங்க இந்த மாமிச நரதின்னி அறிஞ்ச இருக்கிறாங்க புதுசா. ஐயோ இது ஏதோ காட்டு மிராண்டிகளை சமயமாக்குறது. இதான் அந்த தூஷணங்கள். ஏண்டா ரத்தமும் மாம்சமும் சாப்பிடுறோம். ஏண்டா அது சாப்பிடல அவிசுவாசிகள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதில் அங்க கேட் க்ளோஸ் அல்லது அவர்கள் ரகசியமா தான் அதில் அனுசரிச்சுனா இவங்களுக்கு என்னன்னு நடக்கிற உள்ளுக்கும் போடுறாங்க இல்லை எங்களை. அப்ப இங்க என்ன நடக்குது? அதை விட கிறிஸ்தவர்கள் அந்த காலத்துல 1ஆம் நூற்றாண்டுல இப்பயும் கூட பிள்ளைகளை பெற்றுட்டு அனாதைகளை விட்டுட்டு போற இந்தியா இதுகள் எல்லாம் இருக்கிற மாதிரி எல்லாம் திரேசா எடுத்து பிள்ளைகளை வளர்த்த மாதிரி 1ஆம் நூற்றாண்டு இதுதான் கதை. அதனால கிறிஸ்தவர்கள் அந்த பிள்ளைகளை போய் தேடி எடுத்து அவங்க தாங்கள் அந்த பிள்ளைகளை இந்த விசுவாசத்துக்குள்ள வளர்க்க தொடங்கினாங்க. இப்ப இதுவே ஒரு பெரிய குற்றச்சாட்டா மாறிச்சது தூஷணம். அவங்க பிள்ளைகளை பாலியல் தொழிலுக்காக வளர்க்கிறாங்க. அவங்க தகசியம் கூடியெல்லாம் செய்யறாங்க. இப்படித்தான் அங்க கூப்பிட்டு எப்படி குற்றம் சுமத்தலாம் என்று இதெல்லாம் அங்க ஜூதர்களுடைய ஜெபாலயத்தில் டிஸ்கஷன் நடுக. இதாண்ட சொன்னா இவ்வளவு தூஷணம் கதைக்கிறீர்கள் நீங்கள். அந்த சாத்தாண்ட கூட்டம் தூஷணம் கதைக்கிறது. அயல
இப்படிப்பட்ட இந்த தூஷணங்களை கேட்கல. உண்மையில நாம எவ்வளவு பரிசுத்தமா நடக்கிறோம், ஆனா எங்களை ஊட்டவாதிகள் என்று சொல்லி எல்லாருக்கும் சொல்றாங்க. அதனால எங்க வந்து ரெக்கி வச்சு கைது செய்ய பாக்குறாங்க. எங்களுடைய மூப்பர்களை பிடிச்சு கொண்டு போறாங்க. என்னடா செய்கிறீர்கள்? இல்லைங்க நாங்கள் அப்ப என்ன நீங்கள் விடுறீங்களே, அவிசுவாசிகள் அங்க வர விடுறீங்களே? இல்ல அது வந்து எங்களுடைய கொயினோனியா, எங்களுடைய பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் மட்டும்தான் மத்தியாக்களை அது இவங்களை விட்டு பார்த்தா நாங்கள் நம்புவோம், அதுல நீங்கள் இவங்க சாப்பிட அப்படி என்ன ஏதோ ஒன்று நீங்க செய்கிறீர்கள். என்ன மாம்சம் திட்டம் குடிச்சு கொண்டு கிடக்கிறீர்கள். நீங்கள் பழைய அந்த காட்டு மிராண்டிகள் சமயம் தான் என்ன பரப்புறீர்கள். இதான் பிரச்சனை. இவ்வளவு சிவிலைஸ்டான நாகரிகம் அடைஞ்ச ரோம பேரரசுல நீங்கள் என்ன காட்டர்கள் மாதிரி என்ன செய்கிறீங்களாமா? உங்களுக்கு ஆதாரத்தோட சொல்றாங்க. என்ன ஆதாரம்? இது கிறிஸ்துவின் சத்தம், இது கிறிஸ்துவின் சரீரம். அது சத்தம் இல்லையா? போய் அப்படி சொல்ற இல்ல, அப்ப நீ சத்தம் என்ன கலக்கிற? ஐயோ, இந்த குற்றச்சாட்டுல வாசிக்க நமக்கு அடே இதை இனி என்னது நிரூபிக்கிறது? இதுகட இதை கொண்டு அவங்களோட அந்த அவிசுவாச ஜூரி மேரிட்ட கோர்ட்ல கொண்டு என்னத்தை சொல்லுறது? வாயை பத்தி கொண்டு சத்தம் போடாம நிக்க வேண்டிய. அப்ப மௌனம் சம்மதத்துக்கு அடையாளம். தூக்கி போடு உள்ளுக்கு ஆக்கல. அப்ப இந்த மாதிரியான அந்த கொடிய காலம், அந்த காலங்களுக்குத்தான் சர்வாயுத வர்க்கம் 30 நாமல் அதை அணிஞ்சுதான் நாமல் பாவம் செய்ய மாட்டோம். நாம கிறிஸ்துவா அந்த நேரங்களை வெல்லுவோம். அதை விட்டுட்டோமோ நாமளும் ஏதோ வெட்டி கிழிக்கிறோம் என்ற நாமளும் கடைசியில பாவம் செய்து கடைசியில நாம கிறிஸ்துவ மறுதலிச்சு கிறிஸ்துவ சுவிசேஷத்துக்கு களங்கம் ஏற்படுத்த தொடங்கிடுவோம். இதுதான் தீங்கு நாளுகள், கொடிய காலம். பவுலப்போஸ்தலன் ஊடாகவும் பரிசுத்த பலதர 2 தீமோத்தேயு 3:1 2 தீமோத்தேயு 3:1 அல்ல, கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. தீமோத்தேயுக்கு சொல்ல சபைக்கு அதை படிப்பி, கொடிய காலங்கள் இருக்குது என்று சொல்லி. அதான் அந்த துன்புறுத்தல்கள், துன்பங்கள், உபத்திரவங்கள். வெளிப்படுத்தல் 6:10-11 அந்த பலிபீடத்துக்குள்ள ஏற்கனவே கொலை செய்யப்பட்டு ரோமரால கொலை செய்யப்பட்டு யூதருடைய காட்சி கொடுப்ப கொலை செய்யப்பட்ட கிறிஸ்தவர்களுடைய ஆன்மாக்கள் அங்க ஜோவான் பார்க்கிறார். அந்த ஆன்மாக்கள் என்னன்னு சொல்ல, கடவுளே எப்ப எங்களுக்கு எங்கட செத்தத்துக்கு பதில் சொல்ல போற, எங்கட நீதிமான்களுடைய செத்தத்துக்கு எப்ப பதில் சொல்லுவீர்? அப்ப கொடுக்கப்பட்ட பதில் என்ன? இந்த வெள்ளச்சாலியை போட்டுக்கொள்ளுங்க, இந்த நீதிய உங்களை போல இன்னும் கொலை செய்யப்பட போற ஆத்துமாக்கள் நிறைவாகுறதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்ப என்ன, அங்க பூமியில உயிரோடு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு கொடிய காலங்கள் இன்னும் நியமிக்கப்பட்டிருக்கு. அதனால அவர்களுடைய அந்த நம்பர் சரி வரும் வரைக்கும், அது பெர்ஃபெக்ட் ஆகும் வரைக்கும் இப்படி போய்கொண்டு, அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கும். அப்ப அந்த வசனம் உங்களுக்கு காட்டுது என்ன, ஏற்கனவே கொலை செய்யப்பட்ட ஆக்களை விட இன்னும் கொலை செய்யப்பட போறையாக பிசாசு காவல்ல போறது மட்டும் இல்ல, பிசாசு கொலை செய்து ரோட்ல உடம்ப போட்டுட்டு போற, இழுபட்டு போற, கேஸ்ல விட்டுட்டு போற பல விஷயங்கள் நடக்க போகுது. அந்த கொடிய காலங்களுக்கு ரெடி பண்ணு சொல்லித்தான் அங்க சொல்லப்பட்டுச்சு. கொடிய காலம், தீங்கு நாளில் அவைகளை நீ பவுலப்போஸ்தலன் எபேசியருக்கு அதை எழுதியிருக்கிறது தெரியும். எபேசு எல்லாம் முதலாவது, அதான் அப்ப இருந்த 7 சேர்ச்சில் முதல் மெயின் சர்ச் அது எங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலனே அதுக்கு மூப்பரா இருந்த சபை இது ஜோவான். ஐயல் அந்த சபையோட தொடங்கி பிறகு அப்படியே சுத்து வட்டமா வர்ற அந்த சபைகள் எங்களுக்கு தெரியும். இதை விட வேற சபைகள் அந்த நேரத்தில் இல்லையோ இருந்திருக்கலாம். ஆனா இன்னும் அது இது தொடக்க காலம் என்றபடியால இதுகெல்லாம் மெயின் சபைகளாக இருந்திருக்க வேண்டும். அந்த ஏசியா மைனர் ஏற்கனவே அந்தியோக்கியா இருக்கா, இங்க தள்ளி அதுல எல்லாம் அங்கால இத்தாலியா கோரிந்து எல்லாம் அங்கால தள்ளி இருக்குது. ஆனா இந்த மகா உபத்திரவத்துக்கு அம்பிட்டது இந்த 7 சபைகளோடு சம்பந்தப்பட்ட யாக்கள். அதுல மற்ற ஏனைய சபையில் அங்கே தெசலோனிக்கே அது இதெல்லாம் இருக்குது. ஆனா இங்க மகா உபத்திரவம் நடந்து கொண்டு இருக்குது. அயல சபை அந்த குறிப்பிட்ட தலைமுறையில எல்லாரும் துன்புறுத்தல அதே ஒரே நேரத்தில் அனுபவிக்கிறதும் இல்லை. அயல பிசாசு அந்த துன்புறுத்தல் எல்லாத்துக்கும் பின்புலமான தன் கையாட்களாக நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி துறைமார்களை அதிகாரங்களை பயன்படுத்துது.
பயன்படுத்திச்சது. அப்போஸ்தலர் 14:22, அப்போஸ்தலர் 14:22 அதுல எங்களுக்கு அப்போஸ்தலனூடாக பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லிக் கொடுத்தார். என்னண்டு 14:22 நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பிரவேசிக்க வேண்டும், அதாவது நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். அதுல நமக்கு அந்த அந்த இங்கிலீஷில் அது இன்னும் அதை இன்னும் எப்படி தமிழ்ல போடுறோன்னு பாப்போம். அந்த நாம் கட்டாயமாய் அநேக உபத்திரவங்களின் வழியாக போக வேண்டும். இதான் அந்த சொல். இங்கிலீஷ்ல we must என்றா கட்டாயம். we must through many afflictions. நாங்கள் கட்டாயம் கணக்க உபத்திரவங்கள் கூடாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க வேண்டும். அப்ப இது அந்த சபைகளிலே அங்க இருந்த சுத்தி அவன் அந்தியோகியானது திருப்பி அங்க அந்த பயணம் மேற்கொள்ள சுத்தி வந்த சபைகள் எல்லாத்துக்கும் இதைத்தான் படிப்பிச்சார். ஏற்கனவே ஆண்டவர் நியமிச்சிருக்கிறார், கட்டாயம் அநேக உபத்திரவங்கள் நமக்கு இருக்குது. இது நம்மளோட பாவத்தால இல்ல, இதுக்கென்றுதான் நாம இப்படித்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவோம். ஆகல கிறிஸ்து அந்த டெஸ்ட் டைம்கள் அவற்ற டேர்முக்கு அவன் செட் பண்ணி இருக்கிறார். அது செமிஸ்டரா ட்ரைமிஸ்டரா, வருஷத்துல 3 தரமா அல்லது வருஷத்துல 2 தரமா அல்லது மாசத்துல ஒரு காயா, அது வந்து மிடில் எக்ஸாமா அல்லது வந்து மந்த்லி எக்ஸாமா, துன்புறுத்தல் துன்பப்படுத்தல் நியமிக்கப்பட்டிருக்கு. ஆயால அதான் பவுல் அப்போஸ்தலர் தீங்கு நாளில், அது பிரசன்ட் டென்ஸ், அது எப்பயும் பெறலாமடாப்பா. நமக்கு தானே அது தெரியாது. ஏனண்டா நியாய தீர்ப்பு நாள் எப்ப என்று தெரியாதோ, நாம சாக போற நாள் எப்ப என்று தெரியாதோ, அதே மாதிரி இந்த துன்புறுத்துற நாள் நமக்கு தெரியாது. அது எங்களோட வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் கடந்து போக வேண்டி இருக்கு. ஒருக்கா இல்ல, பல சந்தர்ப்பத்தில் அநேக உபத்திரவங்கள் அநேக துன்புறுத்தல்களூடாக போக வேண்டும். அதுகளெல்லாம் எங்களோட விசுவாசத்துக்கான பரீட்சை. நாங்கள் படிக்கிற சத்தியங்களுக்கான டெஸ்டா தான் இருக்கும். ஆனா டெஸ்ட் வைக்கிறது கிறிஸ்து இல்ல, படிப்பிக்கிறது அவர். எல்லாம் ரெடி என்ற உடனே உண்மையாக நாம இருக்கிறோம், எல்லாம் நல்லா படிச்சிருக்கோம், அவர் டெஸ்டுக்கு டைமை செட் பண்ணிக்கிறோம். நமக்கே தெரியாது அன்றைக்கு டெஸ்ட் இது சொல்லாம வைக்கிற டெஸ்டுகள். ஆனா டெஸ்ட் இருக்கு என்று மட்டும் சொல்லி இருக்குது, எப்ப என்று மட்டும் சொல்லி. அவர் நாம கேட்கிறோம் இல்ல, சார் சொன்னவர் டெஸ்ட் அவர் நாளைக்கு டெஸ்ட் என்று சொல்லல, ஆனா டெஸ்ட் இருக்குது என்று சொன்னவர். கிட்டடியில டெஸ்ட் இருக்குன்னு சொன்னார். அப்புறம் என்னடா அவர் அப்பவே ரெடி பண்ணிருக்க வேண்டியதானே அல்ல? இந்த அவர் சொல்லிக்கொண்டு இருக்கிற டெஸ்ட் தான். அதனால டெஸ்ட் இருக்குது. இப்ப இந்த டெஸ்ட் சபையாகவும் நாம முகம் கொடுக்கலாம். என்ன இந்த சபையாக முகம் கொடுக்கிறேன் நாம். எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா, இக்கோனியாவில் இருந்த சபைகள் முகம் கொடுத்துச்சு. லீஸ்திராவில் இந்த சபைகள் முகம் கொடுத்துச்சு. தெசலோனிக்கேயில் இந்த சபைகள் முகம் கொடுத்துச்சு. அகாயாவில் இருந்த சபைகள் முகம் கொடுத்துச்சு. சபையாக இந்த சோதனைகள் இந்த உபத்திரவங்கள் எங்களுக்கு வர முடியும், தனிப்படவும் வர முடியும். அது 10 நாளும் இருக்க முடியும், அது ஒரு நாளும் இருக்க முடியும். அதாவது ஷார்ட் பீரியட்லையும் அந்த டெஸ்ட்கள் இருக்க முடியும், லாங் பீரியடையும் அந்த டெஸ்ட்கள் இருக்கலாம். அது அந்தந்த ஆட்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து, வேத வசனத்திலையும் படிக்கிற அறிவுகளையும் எந்த அளவுக்கு நாம பெறுகிறோம். அது 1ஆம் ஆண்டு பிள்ளைக்கு 2ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு பிள்ளை என்றா நமக்கு ஒரு அரை மணித்தியாலம் 1 மணித்தியாலத்தோட டெஸ்ட் முடிஞ்சது. ஆனா அதே இது நமக்கு ஏறவலன்னா அது 3 மணித்தியாலம் 4 மணித்தியாலம், சில பேப்பர்கள் 5 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் ஃபர்ஸ்ட் பார்ட், 3 மணித்தியாலம், சில நேரம்
ஃபர்ஸ்ட் பார்ட் 3 மணித்தியாலும், செகண்ட் பார்ட் 3 மணித்தியாலும், 6 மணித்தியாலும் டெஸ்ட். டெஸ்டினுடைய அளவுகள் எப்ப பெருகுது? அந்த டெஸ்டுக்குரிய அறிவும் அனுபவம் அந்த படிப்புகளும் பெருகி இருக்கு. கிறிஸ்துவுக்குள்ள நாம எந்த அளவுக்கு வேதபூர்வமாக நின்று பிடிச்சு தொடங்கி கொண்டு போறோமோ போக கிறிஸ்துக்கா பெரிய டெஸ்டா. எப்பயுமே மூலாம் மண்ண நிறம் தீட்டுக மாதிரி இல்ல, ஏழவருக்கு நிறம் தீட்டுக வரப்போகுது. அங்கேயும் நிறம் தீட்டுக இருக்குது. ஆனா அது உலக படத்தை தந்து போட்டு நிறம் தீட்டுவான். இங்க கருப்பு நீலம் கலர் அடி என்று மட்டும் ஒரு பெட்டியில தருவாங்க. அப்படித்தான் டெஸ்ட் நிறந்துட்டுறதான். ஆனா ஏலவல்ல ஐயோ நான் மாறி பிரவுனுக்கு ப்ளூ அடிச்சு போட்டேன், என்ன கடலுக்கு மலைக்கு மாறி கடவுளே அந்த மலையை மாதிரி ப்ளூ ஆக்கி காட்டுமெண்டா என்ன செய்யறது? டெஸ்டுக்கு ஒன்னும் செய்யல. அயர ஒரே விதமானவன் சின்ன பைய பெருசா போகும், ஆனா ஆழமா டீப்பா போகும். பவுலப்போஸ்தலர் இந்த பரீட்சைக்கு இல்லாதவர்களானால் நமக்கு மத்தியாக்களுக்கு எல்லாம் ஆலோசனை சொல்லி ஏலாது. ஏன் கடவுள் இப்படி எங்களுக்கு டெஸ்ட்களை அவர் தீர்மானிக்கிறார்? ஏண்டா நாங்கள் மற்றவர்களை பலப்படுத்துறதுக்கு. ஏண்டா நாங்கள் அந்த வழியா போன வழியா தெரியாது எப்படி இருக்கும், என்ன மனநிலை வரும், எப்படி உடம்புகள், எப்படி குடும்பத்தில எல்லாம் அந்த அதனுடைய தாக்கங்கள் இருக்கும். அதனால நாம கடவுள் எங்களை அந்த சோதனைகளுக்களால அந்த உபத்திரவங்களால கொண்டு போறார். அவர் அப்படி கொண்டு போய்க்கல அவர் பலப்படுத்துறாரோ எங்களை. அப்ப எங்களை எதிரிகள் மண் கழுவுவாங்க. ஏன்னா அவர் டெஸ்ட் வைக்கிறாருன்னா அவருக்கு உண்மையா இருக்கிறாக்களுக்கு தான் அந்த டெஸ்ட் அவர் கொண்டு வர. கொஞ்சத்துல உண்மையா இருந்தா கொஞ்சம் டெஸ்டா தான் அவர் தொடங்க. அதுல நின்று பிடிச்சதான் பெரிய சமர்க்களம் மாறுறது. அப்படி ஆனாக்கல அது நினைச்சு பார்க்காது பேய் நாமளெல்லாம் வெல்லுவோம் என்று. அதாவது நாங்கள் முடிச்சவர்களாக நிற்போம் என்று பிசாசே கவுண்டு போயிடும். எதிரிகளே அவங்க யோசிப்பாங்க, கடைசியில நீரோ தற்கொலை செய்து சாக வேண்டியதா இல்ல. இவ்வளவு கொடூரமாக கடவுளுடைய மக்கள் கை வச்சியாக்க. அதனால அவர்களே சூசைட் பண்ண கடவுள் வைப்பார். ஏன்னா நீரோ இப்ப இல்ல, ஆனா கிறிஸ்தவம் இன்றைக்கு வரைக்கும் நிற்குது. அல்லேலூயா. கிறிஸ்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறார், ஆனா நீரோ இல்ல. நீரோட சந்ததியும் இல்லை, ஆனா ஆபிரகாமோட சந்ததி இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறார். விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுவார்கள். அயல கிறிஸ்துவனுடைய அந்த வித்து இன்றைக்கு வரைக்கும். அயல அதான் அந்த கிறிஸ்துவனுடைய ஸ்டைல், அதான் கடவுள் விரும்புறது, அதான் கேரம். அவர் தந்த பவர், தந்த mercy, தந்த wisdom, தந்த ஞானம், தந்த இரக்கம், தந்த வல்லமைய எப்படி காட்டுறது? எங்களும் அதான் அவர் காட்டலாம் தந்த எதிரிகளுக்கு, அதான் காட்டுற. அதுக்காக நாம இவ்வளவு அறிவியலையும் அடைஞ்சு நாம அதுக்காக எங்களுக்கு அவர் டெஸ்ட் களங்கள் உருவாக்குற. அது 5ஆம் ஆண்டு சோதனை இல்லாட்டி முந்தைய இருக்கே இல்லை, ஆனா பிறகு வந்து இருக்குது. அப்ப நம்ம காலத்துல அது ஒரு டெஸ்ட். அப்ப 5ஆம் ஆண்டு தாண்டேக்கல பிள்ளைகளுக்கு மனதை பக்குவப்படுத்தணும், அந்த டெஸ்ட்டுக்கு ரெடி பண்ணணும். எந்த டெஸ்ட்டுக்கு? அந்த சண்டை எடுக்காம இருக்கிற டெஸ்ட்டுக்கு. அதால வரக்கூடிய பிரச்சனைகள் அது ஸ்கூலில் இருக்கிறது டீச்சருடைய நீ எடுக்க மாட்டேன் பின்னுக்கு போயிடு. நான் அறிவுக்கு படிச்ச என்ன டீச்சர் உண்ட அறிவு முடி அப்பனும் பின்னுக்கு இருங்களா நீங்கள்? சரி, இந்த தூசணம் எல்லாம் கேட்டுக்கொண்டு ஐயா இதெல்லாம் என்ன செய்யற கடவுளையா? சரி என்ன பின்னுக்கு இருக்க சொல்ல, சரியா பேசாம பின்னுக்கு இருந்து வேற அவ செய்ய நான் பின்னுக்கு இருந்து முதலாவதா செய்துட்டேன். சரி அது தெரியும் தான் நாம முதலே செய்வோம். நாம சரியான டைம் பார்த்து கணக்கா முதல் போச்சோன்னா ஏதாவது பிரகண்டம் பண்ணிடுமோ என்றெல்லாம் நாமளும் கடைசி நேரம் வரைக்கும் பக்குவமா இருந்து என்ன கடைசி நேரம் இல்ல சில வழியில ஞாயிற்றுக்கிழமை இல்லாம வேற நாளும் பெறலாம் தானே, அதான் நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். நாங்கள் அதுவும் சரிதான் என்றெல்லாம் சொல்லி ஐயா அந்த அதுகளுக்கெல்லாம் இப்ப நாம ஃபர்ஸ்ட் டைம் அடிபட போறோம்டா என்ன மாதிரி டெஸ்ட் வரும்டே நமக்கு தெரியும் எப்படி இருக்கும். ஏற்கனவே கனவே அடிச்சு அந்த பாடல் வழியா போயிருக்கிறோம் இல்ல. அப்ப அதுக்குத்தான் சபையும் கடவுளுடைய மக்களும் அதுக்கு இருக்கிறோம். ஏற்கனவே பரீட்சைக்கு நின்றையாக்கள் எப்படி வேலை தளத்துல பரீட்சையா, வீட்டுல பரீட்சையா, பள்ளிக்கூடத்திலே பரீட்சையா, அல்லது சபைகள் சொல்றதுனால பரீட்சையா? எதுக்கு நாம நின்று பிடிச்சு போன ஆட்கள் எல்லாம் அதுல கிறிஸ்து அதை பெறப்படுத்தி இருக்கிறாரല്ലോ. அந்த அதுதான் கொடிய காலம், அதுகளெல்லாம் லேசர காலம். கண்ணுக்கு அப்படி சடாரண்டு வேண்டது அப்படியே மின்னி இருக்கும். அப்ப என்ன நாங்களெல்லாம் பைத்தியக்காரன், நீ 7ஆம் ஆண்டு படிக்கிற நீ தான் பெரிய புத்திசாலி, நீ பைபிள் தெரியும் உனக்கு, எங்களுக்கு பைபிள் தெரியாடா அட சடார எதிர்பார்க்கிற அடிய கண்ணை முன்ன சத்தமிடாம தலையக்கணும். என்ன ஓம் நீ தான் முட்டாளன்னு என்னன்னு சொல்லுறாரு. அப்ப சத்தமிடாம நிக்கிற ஃபாதர் ஓகே வேற என்ன? இதெல்லாம் இந்த சோதனைகள், இந்த அடியல், இந்த கிறிஸ்துவின் நிமித்தம், வேற ஒரு காரணத்துக்கும் இல்லை.
கிறிஸ்துவின் நிமித்தம் வேண்டது. மறையாசிரியர் அந்த படிப்புகளை அது 1ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் அது ஒரு கதை, அது உண்மையாக நடந்த சம்பவம் இல்லை சார், அது உண்மை சார். அது ஆதியில இருந்து அது ஆபிரகாம் வரைக்குமே உண்மைதான். பைபிள்ல பொய்யா வந்து சும்மா காட்டு, டேய் நீ வெளியில ஃபாதர்கிட்ட போகும்போது நான் வார சார், இதுக்கு என்னது ஃபாதர்கிட்ட அனுப்புறியாது, நான் நீங்க சொல்றது விளையன்றதான் சொல்றேன், பைபிள் தானே சார், நீ பெரிய ஆளோ இங்க நான் சேரும் நீ சேரும் வாடா 2 பேர் முதல் போவோம் கூட்டிக் கொண்டு வெறுவலன்னு படுக்க வச்சா அப்ப இது என்னத்துக்கு வேண்டாமல் கிறிஸ்துவின் நிமித்தம் என்ற ஆதியாம முதல் 11 அதிகாரமும் சத்தியம் என்று சொன்ன இதெல்லாம் 6ஆம் 7ஆம் ஆண்டுல நல்ல வலுவைகள் வேண்டிதான் பழக்கப்பட்ட நாங்கள். அதே சந்தோஷமா அடி வேண்டிட்டு அழுத வேணான சந்தோஷம் ஒரு கடவுள வசன ராஜ்யத்துல நின்று குடிக்கிறோம் இல்ல, அதை சொல்லுறோம். கடவுளை இப்படி அந்த கொடிய காலங்கள் எங்களுக்கு வயசு பார்த்து வர்றது இல்ல, நாம அந்த வயசுக்கு எங்க பிள்ளைகளை ரெடி பண்ணுறோம். அயல அவர்கள் கிறிஸ்தவ ஸ்ரீதர்த்த குடும்பத்தில் பிறந்தா காணும் கொடிய காலம் இருக்கு ஆக்களுக்கு, அது எந்த டைமும் அயல அது கொஞ்ச காலமா இருக்கலாம், அது நீண்ட காலமா இருக்கலாம், அது தனிப்பட்ட ஆளா இருக்கலாம், அது கூட்டாக சேர்ந்த ஆட்களுக்கு வரலாம். அது விசுவாசத்துல பலவான்களான ஆட்களுக்கும் வரலாம், இப்பதான் விசுவாசம் அரும்பி இருக்கிறோம் அந்த ஆட்களுக்கும் பெறலாம், அது அந்த அளவு தான் ஜஸ்டா இருக்கும். ஆனா காலம் தீங்கு நாள் தான். அந்த நேரம் நாங்க சத்தம் போடாம இருந்தா ஸ்கூல்ல கேட்கல ஏங்க வரையில இருந்தா நாம தோத்துட்டோம் டெஸ்ட்ல. அந்த நேரம் வாய் திறக்க வேணும் வேண்டா, குழந்தைகள் வாயிலாக பிளன் உண்டு பண்ணினேன் இல்ல, அதில் அந்த நேரம் நாம ஸ்கூல்ல நாம பெற்ற அடியாவதியான கதைக்க தவிர நாம இல்ல மேடம் இல்ல சார், அது வந்து ஞாயிற்றுக்கிழமை கடவுளுடைய நாள், அதால நாங்கள் அன்றைக்கு வர்றது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை வேண்டாம் நீங்க ஒன்றுக்கும் போக மாட்டீங்களோ, நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், நாங்கள் வேற ஏதாவது உயிர் ஆபத்தண்ட ஆட்கள்கிட்ட போவோம், மற்றபடி நாங்கள் அப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம் இல்லையோ, இல்ல நாங்கள் கடைக்கே போறோம் அன்றைக்கு. இது என்னோட புதுசா கூடாது இந்த வாங்குவோம் சார் இவன் கதையை போன சாரையும் கூப்பிட்டு அடே காடாவுடைய இதோட முடிஞ்சா இன்னும் கூப்பிடு ஐயா, இதெல்லாம் அவர் வந்து நக்கல் நடிப்பு இந்த தூஷணங்கள் எல்லாம் பார்க்க கேட்க நாம ஐயா அப்ப நீ என்னது நான் சத்தமா இதுல சொன்னா விளங்கியா ஒன்னாம் செய்ய பேசாம சும்மா நின்றல அயல இது உண்மையில அந்த இப்ப நமக்கு ஒரு என்ன ஒரு வெற்றியான ஒரு பூரிப்பும் வாகைகள், அந்த நேரம் அது சிரிப்பே வராது. அந்த நேரம் மண்டேலாங்க என்ன செய்ய போறோம் கடவுளை, இதுகள் என்ன ஏதாவது செய்யுமோ பேசாம அப்பாவுக்கு கோல் பண்ணிட்டு அப்பா வந்து எல்லாம் கதைச்சிருவார், அந்த அளவுக்கு கூட போயும். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கணும். நாம பெற்றார் பிள்ளைகளை இந்த தீங்கு நாளுக்காக ரெடி பண்ணல, அப்பன் வந்தா அங்க பெரிய புல்டோசரா எல்லாம் அடிச்சு வச்சுட்டு தன்னை காவந்து பண்ணி கூப்பிட்டுருவாங்க இருக்கும். அதுக்கு ரெடியாக நாம எந்த ஆட்களுக்கும் விசுவாசம் சின்ன விசுவாசம் சின்ன பிள்ளைகளோ அதுக்கேற்ற சோதனைகள் களம் இருக்கு. நாம அதுக்கு சத்தியத்தை கதைக்கணும். நாம அதுக்கு அதன்படி நம்ம கிறிஸ்துவனுடைய அந்த நிமித்தம் அந்த உபத்திரவங்கள் நாம அது சந்தோஷமா நாம ஏற்றுக்கணும். கிறிஸ்துவ மற்ற பாடு மாரி நாம வர்றோம், கிறிஸ்துவ காயல்ல வளரும், அதான் நமக்கு கெட்டு. நமக்காக பாடுபட்டா என்ன விரியோசம், அது நம்மள பாவத்தெல்லாம் படுவோம் கடைசியில கிறிஸ்துவுக்காக. அதுல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது இந்த சத்தியத்தை அனுபவம், இந்த சத்தியத்தை நிலைநிறுத்து. அதுல இதனுடைய பயன்பாடு என்ன? இந்த சத்தியத்தினுடைய பயன்பாடு என்னென்றால், தீங்கு நாட்கள் வராது என்று நினைச்சு கொண்டு நிர்விசாரமாய் வாழ வேண்டாம். தீங்கு நாட்கள் வராது என்று நினைத்து நிர்விசாரமாய் வாழ வேண்டாம். தீங்கு நாட்கள் வராது என்று நிர்விசாரமாய் வாழ வேண்டாம். அங்க இஸ்ரவேலர்ல தான் கோத்திரத்தார் போய் அடிச்சாங்க மேலே இருந்தவங்களுக்கு, அவங்க நிர்விசாரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. நிர்விசாரம் விசாரம்ன்றது விசாரப்படுறது, அக்கறை கவலை இப்படி விஷயம் வந்தா என்ன செய்யணும் என்றதுக்கான யோசனையோட வாழ்றது விசாரப்படுது. நிர்விசாரம் என்றது அப்படி யோசனையும் இல்லை கவலையும் இல்லை, அப்படி ஒண்ணு நடக்காது என்று கொண்டு வாழுறது. ஆனா தான் கோத்திரம்
போய் அந்த மேலே இருந்த குடிகள் என்ன பேர் ஆகும், லாகீஸ் குடிகள் அவர்கள் நிர்விசாரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். அதாவது ஒரு பயம் இல்லாம ஒரு பிரச்சனையும் இல்லை என்று வாழ்ந்தியார்கள். அங்கதான் போய் அடிச்சாங்க. கடைசியில தான் கோத்துறதுக்கு கீழே கொடுத்தது. ஆனா இவன் அதையும் தங்களுக்கு உரிமையாக்கி கொண்டாங்க. தான் கோத்துற என்னண்டு ஏன் நிர்விசாரம், அப்படி ஒரு அடிபாடு வராத நினைச்சு கொண்டு வாழ்ந்துச்சு. ஆனா அங்க அடி விழுந்துச்சு. அதனால பிசாசும் மெட்டாக்களும் நாங்கள் அதெல்லாம் முடிஞ்ச ஐயோ அது மகாபத்திரம் முடிஞ்சுதானே, அது கிபி 70 நம்ம அதான் மகாபத்திரம் முடிஞ்சது. ஆனா உபத்திரவம் இருக்குது, துன்புறுத்தல் இருக்குது, நமக்கு பாடுகள் இருக்குது கிறிஸ்துவின் நிமித்தம். அது எல்லா தலைமுறையும் எல்லா காலத்திலையும் எல்லா சபைக்கும் எல்லா ஆட்களுக்கும் அது கிறிஸ்து நியமிச்சிருக்கிற. அது இல்லாம ஒருத்தரும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள வருகிறார். ஏண்டா அந்த சுவடுகளின் அடிச்சோடுகளின் வழியாக நாம பரலோக ராஜ்யத்துல போக வேண்டும். டெஸ்ட் வைக்காம என்னண்டா அவர்களுக்கு கிரீடம், டெஸ்ட் இல்லாம என்னன்றவர்களுக்கு சர்டிபிகேட், அதுல ஜீவ கிரீடம் தருவனண்டா அங்க டெஸ்ட் இருக்கணும். ஐயோ கிரீடம் வருமான டெஸ்ட் வேண்டாம்டா, இது என்ன சோதனை? அதனால அப்படி ஒரு கிரீடம் கடவுள் கூட அது இவங்க இருக்கிற மாதிரி. அப்ப எனக்கு கடையில் ஒரு கப் ஒன்று வேண்டி தாங்க, பேசாம நீங்களே எழுதி தாங்க எனக்கு. ஏண்டா கப்பு இல்ல நாம எனக்கு தெரியல இந்த முறை. அது ஐயா ஓமடா சரி, அது உண்மை. அவங்க கேட்கிற ஒரு நியாயம் இருக்குது. நாம 5 காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ண போட்டியில 5லயும் நாம 1, 2, 3 வந்துட்டோம்னா நமக்கு சர்டிபிகேட் தருவோம். இது இந்த சென்ட் ஜோன்ஸ்ல என்ன செய்யுதுகளா, இந்த ஜோன்ஸுகள் நீ 5 பாஸ் பண்ணின 5லயும் ஃபர்ஸ்டா வந்தாலும் 3 தான் நீ செலக்ட் பண்ணலாம், மிச்ச 2 உனக்கு சர்டிபிகேட் தர மாட்டேன். அப்ப அவங்க நான் ஃபர்ஸ்ட் தானே, உங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும், நான் ஃபர்ஸ்ட் என்று சொல்லி நீங்கள் ஒரு சர்டிபிகேட் அடிச்சு இந்த இதுல வச்சு விடுங்க. அதான் ஏண்டா பிற்காலத்துல ஞாபகம் இல்லாம போயிடும் எங்களுக்கு. நான் கிரேட் 3 கிரேட் 4ல 4ல ஃபர்ஸ்ட் செகண்டா வந்தேன். ஆனா 3க்கு தான் எனக்கு இந்த சர்டிபிகேட் தந்துறான். பின்னுக்கு அவன் பின்னுக்கு எழுதி வச்சுக்கலாம் சர்டிபிகேட். பின்ன நான் இன்னத்துல இத்தனை வந்தேன் அதான் வேர்டு ஆச்சு. ஆனா கிரீஸ் அப்படி இல்லை, எத்தனை டெஸ்ட் வைக்கிறாரோ அத்தனைக்கும் பண்ணா நமக்கு பரிசுதான். ஆனா சுண்டுக்குழியில அப்படி இல்லை, அதை எத்தனை வச்சாலும் கொடுக்குறான். அது இன்னும் மூளை நல்லா தான் நாங்க வேலை செய்யுது. இங்க மூளை சரியா பிரச்சனையா போச்சு. அது எப்பயோ இங்க சுண்டுக்குழியில அவங்களே கேட்டுட்டாங்க, நீங்கள் ஸ்காலர்ஷிப் எடுப்பீங்களா எடுக்காதையாக்கள் தள்ளி நெல் எடுக்கிறையாக்கள் பிரச்சனை. அங்க நாமளாம் அடிபட வேண்டி கிடக்குது. ஆனா முதல் தொடங்குனது அது செஞ்சோஞ்சு முதல் கோணல் முற்றும் கோணலா இப்ப போய்கொண்டு கிடக்கு. சோ ஆகல நமக்கு சோதனை, நமக்கு துன்புறுத்தல், நமக்கு உபத்திரவங்கள் இல்லை என்று நினைச்சு கொண்டு நாம வாழும். அதாவது கேர்லெஸ், கவலை இல்லாம இதை குறிச்ச ஒரு யோசனை இல்லாம வாழ்ந்துடக்கூடாது. அது எப்பயும் வரலாம், எப்பயும் வரலாம். நாம எப்ப சாவம்னு தெரியாது என்று சொல்லிக்கல, நமக்கு தெரியும். நாம் உடன்படிக்கையின்படி வாழ்ந்தா எங்களுக்கு வேற பிரச்சனை, கிறிஸ்து நிமித்தம் பிரச்சனை இல்லைன்னா கடவுள் எங்களை 70 வயசு வரைக்கும் வச்சிருப்பேன். நாம இதன்படி வாழ்ந்த இல்ல. அதுக்கு முன்னுக்கு கிறிஸ்து நிமித்த நாம உபத்திரவம் சில அதுக்கு முன்னுக்கும் கிறிஸ்து நிமித்த உத்தரப்படுறாங்க 70 வயசு வரைக்குமா வாழ்ந்தது. 40, 50, 60 எல்லாம் ஏன் 86 வயசுல வந்த மனுஷனை எரிச்சுதான் சாக்கொண்டாங்க. ஆகிய கிறிஸ்து நிமித்த மூத்திரம் பெருக்கல அதுக்கு வயசு பார்க்க மாட்டோம். அதனால அந்த மாதிரி எப்பயும் அது கிறிஸ்து நிமித்த மூத்திரம் வரலாம். கட்டாயம் நாம சாவோம் அர்த்தம் இல்ல, ஆனா சாவையும் முடியும். அது எங்களை சிறையில லைஃப் டைம் பிரிசன்மெண்ட் ஆயுள் தண்டனையா உள்ளுக்கே வச்சிருப்பாங்க. அப்ப வெளியே வரையலாம், சுதந்திரம் ஒண்ணும் இல்ல. இப்படியெல்லாம் நடக்கலாம். அப்ப எங்களுடைய அந்த வாழ்க்கை அதோட பெரிய துன்பம் உபத்திரவத்தை சந்திச்சு கொண்டிருக்கும். ஆகிய அதுகளுக்கெல்லாம் அது அடுத்த முறை நாம இப்படி இருக்கிறபடியால நாம சரியான கவனமாக இத யோசிக்கணும். வேதம் அதுக்குத்தான் எங்களுக்கு சர்வாயுத வர்க்கம் தேவை என்று சொல்லுது. சர்வாயுத வர்க்கம் என்று கதையெடுத்தாலே அப்படின்னா துன்புறுத்தல் உபத்திரவங்கள் நமக்கு கடவுள் நியமிச்சிருக்கிறார் என்றதை விளங்கிக் கொள்ளும். அது இருக்குதுன்னா எப்பயும் அது வரலாம், எப்பயும் அந்த டெஸ்ட கடவுள். ஆனா எப்பயும் படிப்பிக்காம ஒரு நாளும் டெஸ்ட் வைக்கிறது இல்ல. ஆனா இவ்வளவு படிச்சிருக்கிறோம் இல்ல, அப்ப கட்டாயம் நிறைய டெஸ்ட் இருக்கு. அந்த டெஸ்ட்கள் வரைக்கல நாம அந்த விசுவாசத்துக்காக நிக்கிறோமா
இல்லாட்டி நாம அந்த விசுவாசத்தை மறுதளிக்கிறோமா? அது வீடா இருக்கலாம், சர்ச்சா இருக்கலாம், ஆபீஸா இருக்கலாம், ஸ்கூலா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் ஐக்கியமா இருக்கலாம், உறவினர் ஐக்கியமா இருக்கலாம். கர்த்தர்ட்ட இருந்து படிச்ச இந்த சத்தியங்கள் விசுவாசத்துக்கு டெஸ்டர் வைக்கல, அது சொல்லிச்சு இல்ல டக்கண்டு வரும். அந்த நேரம் நாம படிச்ச சத்தியங்கள் சரியான, அதுக்குதான் நாம சத்தியம் என்ன கச்சை மார்க்கவசம் அதெல்லாம் அந்த நேரம் போட்டிருந்தா தான் அதை தாக்கு பிடிக்கல. அதை மறுதளிச்சோமோ என்ன நாம தோத்தோம் சரியா, நாம சரியான அடி, சரியான பிரச்சனையா போச்சு. சங்கீதம் 10:6, சங்கீதம் 30:6, சங்கீதம் 30:6 இதெல்லாம் நீங்கள் வாசிப்பாருங்க. குறிப்பாக சங்கீதம் 10:6. நான் அசைக்கப்படுவதில்லை, தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறார். ஆறு அந்த துன்மார்க்கு சரியான வழி தெரியாத ஆட்கள்லாம் தாங்கள் ஒரு நாளும் அசைக்கப்பட மாட்டோம். என்ன பிரச்சனை வந்தா தானே, துன்புறுத்தல் வந்தா தானே அசைவோம் நாங்கள். அதான் அந்த அசைக்கப்பட மாட்டோம். ஐயோ தலைமுறை நாங்கள் ஸ்ட்ராங்கா தான் இருப்போம் என்று சொல்லுற ஆட்கள் மாதிரி நாம இருந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம தெரியும் கர்த்தர் அவர் நம்மளை அசைச்சு பார்க்கிற ஆள்கிட்ட தான் டெஸ்ட் வைக்க கொடுக்கிற. ஜோபுக்கு எக்ஸ்டர்னலாயும் டெஸ்ட் நடக்குது, இன்டர்னலாயும் டெஸ்ட் நடக்குது. எக்ஸ்டர்னல் அவன் உடலில, அவன் பிள்ளைகள்ல, அவன் சொத்துகள்ல அந்த சோதனை, அந்த துன்பம். இன்டர்னலா பிரயணத்துக்காக இருக்கிற பூசி போட செத்து போவன், அங்க வார போற மிச்ச வேலைக்காரர்கள் இந்த ஏன் கிடக்குதோ தெரியாது. அது மண்டைய ஐயோ எந்த மனசு எந்த ஐயோ இது அப்படி சொல்லுதப்பா, ரெண்டேக்குல நெஞ்சுக்கெல்லாம் குத்தி கொண்டு போவோம். இல்ல அதை விட நாம கடவுளை இன்னும் எடுத்துக்கொண்டு பேசாம என்ற அளவுக்கு நமக்கு போவோம். அதுவும் ஒரு சாத்தானுடைய டெஸ்டிங், அதுவும் துன்பம் தான். அதுவும் மனநிலைய துன்புறுத்துறார், மனதை போட்டு புளிகிறார். சில வேளையில வெளியான ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனா மனத போட்டு துன்புறுத்தம். அந்த துன்புறுத்தல்கள் அது சரியான கரைச்சலா இருக்கு. நாம வெளியில பார்த்த மாதிரி சொன்ன மாதிரி அது எரேமியாவுக்கு அவனுக்கு வெளியால முதல் தொடக்கத்துக்கு ஒண்ணும் இல்லை, ஆனா அவனுக்கு அவனை போட்டு படுத்தின அந்த அவனை வசவாடின சொல்லுகள் பைத்தியம் லூசு அதையும் விட்டுட்டு இருக்கிற இதுகளெல்லாம் வரையல. இது கடைசியில இவன் தான் லூசன், மற்றவன் எல்லாம் சுயாதீன புத்தி சுவாதீனம் உள்ளவன் என்ற மாதிரி ஒரு படம் கொடுக்கப்படல. அது அது சரியான கஷ்டமா இருக்கும். அல்ல அது கிறிஸ்துவுக்கு அந்த பே பிடிச்சவனும் அந்த அந்த அப்பன் யாருன்னு தெரியாம பிறந்தவனும் அல்ல வேசித்தனத்துல பிறந்தவனும் என்ற என்ன நடந்தது என்னன்னு தெரியும். ஐயோ இது ஒரு விளக்கம் இல்லாம புரியும். ஐயோ ஆனா அந்த பேர் அதை சொல்ல ஒரு சரியான நமக்கு பிரச்சனையா இருக்கும். இல்ல அது சரியான சீரியஸான பிரச்சனை, சீரியஸான பிரச்சனை. நாம அபாண்டமா எங்களுக்கு அதுகளை சொல்ல கிறிஸ்துவின் நிமித்த நாம துன்பப்படுத்தல, கிறிஸ்துவின் சத்தியத்துக்காக நிக்கிறோம், சத்தியத்துக்காக நின்றதுக்காக எங்கள் மேல அபாண்டமாக இந்த பேச்சு வசவாடல்கள் அதுகள் சொல்லப்படுகிறோம். அது பெரிய அதுகளை அந்த கம்ப்ளைண்ட் அதை கேட்டாலே எங்களுக்கு ஒரு மாதிரி என்ன எல்லாம் செய்யும் அதுகள் எல்லாம். இல்ல அது சரியான கஷ்டமா இருக்கும். அப்படிப்பட்ட ஆட்கள் அதுக்கப்புறம் முகம் கொடுத்து ஃபேஸ் பண்ணலாம் நமக்கு கடைசி வரைக்கும் மனசு வராது. ஏன்னா அது சாத்த அந்த கூட்டம் அதான் இப்படி இன்னும் அதில் மனம் திரும்பியல, அதில் மனம் திரும்பியல. அயல நாம பல சந்தர்ப்பத்தில் நாம இதுல எங்களுக்கான அந்த சோதனையில கவனிச்சு பார்த்தோம்னா சத்தியத்தை நெடுக சத்தியம் சத்தியம் நெடுக ஓகே அங்க போனா சரியான ஒரு ஸ்ட்ரிக்டா தான் அங்க சபையில இருக்கிறோம். இப்படி அப்ப ஸ்ட்ரிக்ட் இல்லாம வேற எப்படி அப்பா இருக்க சொல்றேன். மற்றவன் மாதிரி வந்து சிரிச்சு காய்ச்சி பிரசங்கம் முடிச்சோன்னா வாங்க அப்ப என்ன மாதிரி வேலை போகுது, ஐயோ அவர் ஐயோ அது அப்படி அந்த ஃபுட்பால் மேட்ச் எப்படி போச்சுது என்று கதைக்கிற மாதிரி எங்களை இருக்க சொல்றீங்களா? அல்லது வந்து நாம சத்தியத்தின்படி நடக்கிறோம் என்றதாலேயே எங்கள் மேல இங்க ஏதாவது குற்றம் பிடிக்கலுமோ என்று யோசிச்சு அதுக்கு எந்த ஒரு ஆதாரம் இல்லாத விஷயங்களை
காது வழி கேட்டு அந்த வதந்தியரை எல்லாருக்கும் பரப்பி அதால அந்த விஷயம் எங்க காதுக்கு வரைக்கும் எவ்வளவு நமக்கு மனம் சரியான ஒரு அழுத்தமும் ஒரு இதுக்குறப்போ என்னடா அப்படிப்பட்ட ஒரு நிலை நாம உண்மையில அப்படியான விஷயம் செய்யவே இல்லை. ஆனா கிறிஸ்துவின் நிமித்தம் நாம சத்தியத்துக்கு நிக்கிறோம். எங்களுக்கு மேல அபாண்டமா நிறம் பூசுறவங்களே இல்லையா? நாங்கள் சத்தியத்துக்காக நிற்கிறோம், இதுக்காக நிற்கிறோம். நாங்கள் இந்த சபையில் அப்படி செய்யறது இல்லை. நாங்கள் தென்னாங்கட்டு இருக்கிற அவாவும் இல்லை. அது முந்தி நாங்கள் செய்தாங்களோ இப்ப சத்தியம் தெரிஞ்சப்பறம் நாங்கள் அதை செய்யல. இது 6-8 வருஷமா நாங்கள் அப்படி செய்யல. அப்படியெல்லாம் செய்யாம இருக்கிறாங்க. அது என்ன நாங்கள் அது அப்படி இல்லை, நீ அப்படி என்ன சொன்ன, நீ அப்படி என்ன ஊழியம் எல்லாம் செய்யலாது இனிமேல் அது இது என்னப்பா சத்தியத்தின் படிதானேப்பா அதை செய்யறாங்க. அது நீர் கணக்கெல்லாம் தந்துட்டு நீர் மென திரும்ப பேரும் அப்படி இல்லையாண்டா உண்மை நாங்கள் வேலையிலிருந்து நிப்பாட்டுறோம். ஜோ சரியடாப்பா வேலையிலிருந்து நிப்பாட்டோம்னா அதுக்கு சொல்லிக் கொள்ளாமல அதுக்கு என்ன பிரச்சனை என்ன விஷயங்கள். நீ 10 லட்சம் களவு எடுத்துட்ட காசு. 10 லட்சம் களவு எங்க காசு களவு எடுத்துனா 10 லட்சம் இப்படி வரைக்க அதை போய் போலீசிலையும் சொல்லி அவர் வேலையில இருந்து களவெடுத்தபடியால் அவருக்கு நாங்கள் இன்குவரி செய்ய வலிக்கிட்டோம். அதனால அவர் வேலையிலிருந்து நின்றுட்டார். அப்படியே மாற்றி அந்த எல்லாருக்கும் படம் கொடுக்கிற அந்த வேலைகள் எல்லாரும் பார்ப்பாங்க. ஏதோ நாமல் களவு நைஸ் அடிச்சு போட்டு சத்தம் போடாம இருக்கிறோம். இதை கேள்விப்படுற ஆட்கள் மற்ற ஆட்கள் எல்லாம் சில வேளையில மனசுக்கு ஏதாவது தேவைப்பட்டிருக்கு காசு, அப்ப சில வேளையில அவர் எடுத்திருக்கலாம். அப்படி ஒன்று எடுப்போமே என்ன நீயும் பார்க்கல அவனுக்கு மனசுக்கு தேவை நீ என்ன ஐயா சொல்ற? எப்படி இந்த கதைகள் பதப்பேக்க அவங்க கதையில கேட்கல. அது 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 சரியான ஒரு துன்புறுத்தல். அதுகளெல்லாம் சரியான துன்புறுத்தலா இருக்கு நமக்கு. அதுல அதை கேட்டா நமக்கு உடம்பு இல்ல சூடாகி வயிறு என்ன மூடையும் சூடாகும். இந்த இதுகளுக்கு அந்த ஆட்களை கடவுளே இன்னும் விட்டா வச்சிருக்கிற நிறுவங்களை இந்த துன்மாக்க நாய்களை நாமளும் சாகையில தனிப்படத்துக்களுக்கு போகல. ஆனா நாமளும் அதுதான் கடவுளே எவ்வளவு காலம் இப்படியா விட்டு பேர் இந்த சட்டங்களுக்கு இந்த பழி இந்த பேர் கெடுத்தல்களுக்கு உங்களுடைய ராஜ்யத்தை நிமித்தமாக செய்ததுக்கு தான் இவ்வளவு செய்யறாங்க. புழுதியோட புழுதியாக்க மாட்டீரோ இதுகளை கிறிஸ்துவுக்கும் அப்படிதான் சொல்லிச்சு. கிறிஸ்து இவங்களை ஏதோ கிறிஸ்துவால் ஒன்றும் செய்யலாம அவர் சாகிச்சு கொண்டு கிடக்கிறார். அவர் சொல்லி அழுவிய கவனம் கடைசியில அழுகிறதுக்கு கண்ணீரே இல்லையா? ஏன்னா கண்ணீர் இருந்தா தானே அழுகிறதுக்கு. அவன் எல்லாம் புடுங்கி எறிஞ்சு போட்டான் எல்லாருக்கு. அந்த அளவுக்கு செய்தான். அயல தீங்கு நாள் வராது என்று நினைச்சு கொண்டு வாழ்கிற வேண்டாம். நாம 4 மாசமா வேலைக்காரற்ற கடமைகளை நின்று படிச்சிருக்கிறோம். 4 மாசம் இண்டையோட ஃபுல் 4 மாசம். ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 5 மாசம் ஆச்சு. 5 மாசம். ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 5 மாசம் வேலை செய்கிற எல்லாருக்கும் டெஸ்ட் இருக்கு. நாம படிச்ச அவ்வளவு சத்தியத்துக்குள்ள தான் வரும். ஆனா துன்பமா தான் அது வரும். அது டெஸ்ட்ன்றதுன்னா ஏதோ கஷ்டம் இல்லாம அது வலிக்கும் அந்த டெஸ்ட்களுக்குள்ள போயிருக்க. அப்ப இந்த விசுவாசத்துக்கு நாம நின்று பிடிக்கிறோமான்னு தான் அந்த விஷயம். அதுலதான் நான் சொல்றேன், படிச்சதை நோட் பண்ணி எழுதி வச்சு எப்படி பதில் சொல்லணும் என்ன மாதிரி சில விஷயங்கள் நாம சரியான கௌரவமாக இதை நாம நீதி செய்கிறோம் என்று வலிக்கிட்டு கடைசியில நாம மேனேஜர் தான் பிள்ளையா இருக்காருன்னு இது நாம சரியா செய்யணும். கடைசியில நாம பாவம் செய்து கொண்டிருப்போம். சரியான கவனமா இருக்கணும். அவன் சொல்றது சரி, ஆனா நாம சொல்றது மிகச்சரி. ஆனா பைபிள் சொல்றது சரிக்கு தான் இடம் கொடு, மிகச்சரிய விட்டுடும். மிகச்சரிய அதுல நாம சில வழியில் அந்த சுயநீதியை பிடிக்க எங்களோட கல்வி எங்களோட ஸ்கில் எங்களுக்கு அனுபவம் அவ்வளவில் இருக்குன்னு வச்சுக்கொண்டு நாம வெளிக்கிட்டோமோ கடைசியில கத்தரிட்டா அடி வேண்டதும் பேய் குதூகலிக்கிறது நாமல் இடம் கொடுத்தோம். அதில் இப்படி பல விஷயங்களுக்கு இந்த சத்தியங்கள் மனுஷன் மனுஷி அலையருக்கு மனுஷி மேருக்கு பிரச்சனை ஏற்கனவே தீங்கினால் வந்திருக்குது. கனவே தோத்தும் போய்த்தியால் அது எனக்கும் தெரியும். மனுஷன் மேருக்கும் வந்திருக்குது. மனுஷன் மேரும் தோத்து இருக்கிறீங்க. படிச்சதுலதான் டெஸ்ட் நடக்குது. நான் ஒரு காலங்க படிக்காதல கடைசி கடவுள் டெஸ்ட் வைக்கிறது இல்லை, தோத்துடுறோம். அதை நெக்கல இவ்வளவு சொல்லியும் என்ன படிக்காம என்ன அங்க சர்வாயுத வர்க்கமும் போடையும் இல்ல,
தீங்கு இப்படித்தான் வருமென்னு தெரியாது. இது தீங்கண்டு விளங்க. இட்ஸ் ஈவல், இட்ஸ் ஈவல். அது சரியான பொல்லாது, அது சரியான ஒரு பொல்லாத நாள், பொல்லாத காலம். அதில் நிர்விசாரமா இருக்க வேண்டாம். அதுக்கு நம்மளை ரெடி பண்ணுவோம். சங்கீதம் அடுத்த சொன்ன மாதிரி 30:6, சங்கீதம் 30:6. நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். முடிஞ்சு போச்சு. நான் ஒரு நாளும் அசைக்கப்பட மாட்டேன், நான் நின்றே பிடிப்பேன் என்று நாம அந்த ஒரு டேஞ்சரஸ் கன்சீட், அபாயகரமான செதுக்கு, அது அபாயகரமான தற்பெருமை, அபாயகரமான தலக்கணம். அது தலக்கணம் இருக்கலாம், ஆனால் இது அபாயகரமான தலக்கணம். அப்ப சில இடங்கள்ல ஏண்டா நான் என்ன ஒரு ஐயா பாப்பமே, அது வராது, அப்படித்தான் வந்தாலும் நான் அசைக்க. நீ என்ன சொல்ல, நம்மட பாதுகாப்பு நம்மட வெள்ளத்தில் இல்லைன்னு சொல்லிட்டோம். அதான் முதலாவது டாக்டரினே இந்த வசனத்துக்கு. நம்முடைய பாதுகாப்பு நம்மிடம் வருவதல்ல. நாம பாதுகாப்புக்கு யாரை நம்பி இருக்கிறோம்? கத்தட்டு சர்வாயுதவர் கத்த. அப்ப அதை போட்டுக்கொண்டிருக்கிறவனும் இப்படி ஒரு கெட்ட கதை கதைக்கு இயலுமோ? இப்படி ஒரு என்ன கதை? அந்த அந்த பெருமை கதை, அந்த கப்பர் கதை கதைக்கு இயலுமோ? கப்பர் கதை, அதான் அந்த கதை. வராது என்றதே கப்பர் கதை. வந்தாலும் பார்ப்போம், அது அதை விட கப்பர் கதை. அது அது பெருமை, அது செருக்கு, அது அகந்த. அதுக்கு பிறகு அகந்த. நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னேன். கத்தர் அசைச்சு காட்டினார என்னன்னு. கத்தர் எப்படி அசைப்பார்? பேய்கிட்ட கொடுப்பார், அசைச்சுப்பார் ஐயாவன. ஆனா ஜோபு அசைக்க முடியல. ஆனா ஜோபு சொன்ன, நான் பயந்தது நடந்ததுக்கு, நான் பயந்தது நடந்தது. அதாவது ஜோபு இதை குறித்து யோசிச்சு அக்கறையில் இருந்துக்கிறார். இந்த விஷயங்கள் நடக்கலாம் என்றது அந்த பயம் அவசியம். அதனால நாமளும் இந்த எதிர்பார்க்கிறோம். கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக வந்துட்டு ஐயா நான் நினைச்ச பேசம் வந்துருக்கு. அது ஒரு பாவம் இல்லை, அதை எதிர்பார்க்க சொன்னது வேதமங்களை. ஜோபு அதுக்கு எதிர்பார்த்ததுதான், அதனால அவன் விளையல. ஜோபு அதுக்கு ரெடி. நாம் அடுத்த முறை பார்க்கணும், அதுக்கு எதிர்பார்க்கணும், அதுக்கு ரெடி ஆகணும். இல்லை, இதெல்லாம் இருக்குது. கிறிஸ்து சிமிர்னா சபையை விடுதலையா இல்லை. கிறிஸ்துவனர் உபத்திரம், சரியான உபத்திரம் தான். இன்னும் ஒரு 10 நாளும் இருக்கு உங்களுக்கு. இந்த என்ன போதா இருக்காது, ஐயோ இவர் விடுதலையாக. அப்படித்தான் உபத்திரம். அதான் இதென்ன இது? உனக்கு ஜீவனீடம் நான் தான். நீ வாழணும் விரும்புற, செத்தாலும் வாழுவ. இத போ. இப்படிதான் அவர் உங்களை இதுக்க கூட. ஏன்னா நான் செத்தனம் வாழ்றேன் எல்லாம் சாரத பயப்படுற. நீ போ காட்டு, நீங்கள் யார் எந்த பிள்ளைகள் என்றது என்று. எங்களுடைய அதிபதி ஒரு மறவர் படைதான் நாங்களும். ஆகையால வீர படைகள். ஆனா வீட்டிலேயே வீரிகள் விழுந்து போறோம். குடும்பத்தில் மனுஷன் கடமையில விழுந்து போறார் வீரன், மனுஷீர கடமையில வீரி விழுந்து போகுது. அங்க குட்டி வீராங்கனையில ஆமா அங்க இருக்கிற குட்டிகள் அது சாத்தான்கள் மேத்தான் வேலை செய்யுது. இவ்வளவு கதைச்சும் படிக்கடான்னு சொன்னா படிக்கிறான். இன்னும் ஒரு மணித்தியா நான் கொஞ்சம் என்னடா படிச்சேன்னு யோசிச்சு கொண்டான். என்னடா யோசிச்ச நீ? இது பெரிய பாடமா இருக்கு, படிக்கல அது இருக்குல்ல. அப்ப போராட்டம் தான். இன்னும் இவ்வளவு பிரசங்கத்தை கேட்டு நாமளே இங்க போராடி கொண்டு இருக்கிறோம். அதனால கிறிஸ்துதான் தம்முடைய சர்வாயுத வர்க்கத்தை இந்த காலங்களுக்காக எங்களுக்கு தந்திருக்கிறத விளங்கி தொடர்ந்தும் அதை நாங்கள் பயன்படுத்த எங்களை பிளப்படுத்துவாராக. ஆமென், ஆமென்.